ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது ஜெஸி ரைட்ஸ். இது என்னோடய சேனல். நான் ஜெசிகா வினோலியா. ஏற்கனவே நீங்கள் என்னைய வேறு வேறு சேனல்களில் பார்த்துருப்பீங்க. இப்போது நான் இந்த ஜெஸி ரைட்ஸ் சேனலை எனக்காக துவங்கி இருக்கிறேன். உங்களை போன்ற பல நண்பர்கள் இதை கேட்டுக்கிட்டதுனால நான் இதை துவங்கி இருக்கிறேன். இந்த ஜெஸி ரைட்ஸ் சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து இந்த வீடியோ கிளிப்புகளை பாருங்கள். உங்களுடைய கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. உங்களுக்கு சில விஷயங்களை இது பேசினா நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்களா இருந்தால் உங்களுடைய சஜஷன்ஸையும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போடலாம். மறந்துடாதீங்க, ஜெஸி ரைட்ஸ். இன்றைக்கி நான் உங்ககிட்ட பேச போகிறது ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் செய்கிற அற்புதங்களை பற்றி தான். ஏன் இன்றைக்கி நான் இதை முதல் நிகழ்ச்சியாக எடுத்தேன் அப்படின்னாக்கா, போன மாதம் வரைக்கும் நான் நினைக்கல இது போல் ஒரு சேனலை நான் துவங்குவேன் அப்படின்னு சொல்லி. அப்போது இது ஆண்டவர் என்னோடய வாழ்க்கையில் செஞ்சிருக்கிற மிகப்பெரிய அற்புதம் இல்லையா? நான் ஏதேதோ வேலைகள் செஞ்சுக்கிட்டு இருந்தேன், யாராருக்காகவோ பேசிகிட்டு இருந்தேன். குறிப்பாக நான் வேலை செஞ்ச கிறிஸ்டியன் மீடியா சென்டருக்காக நான் பேசிக்கிட்டு இருந்தேன். நிறைய பேருக்கு மெட்டீரியல் எழுதி கொடுத்துக்கிட்டு இருந்தேன். ஆனால் நான் எனக்காக ஒரு சேனல் துவங்குவேன்னு நான் நினைக்கல. அது என்னுடைய பிளானும் இல்லை. ஒரு நேரத்தில் என் குடும்பத்துக்குள்ளேயே சிலர் சொன்னாங்க, நீங்கள் இவ்வளவு தூரம் பேசுகிறீங்க, எழுதுறீங்க, எல்லாம் சரி, உங்கள் பேரில் ஒரு சேனல் நீங்கள் துவங்கினா என்ன அப்படின்னு சொல்லி. அதனால துவங்கப்பட்டது தான் இந்த ஜெஸி ரைட்ஸ். சிலர் கேட்டாங்க, யூடியூப்பில் என்ன ஜெஸி ரைட்ஸ்னு போடுற, நீ ஸ்பீக்ஸ் தானே போடணும் அப்படின்னு சொல்லி. அதில் ப்ராக்டிக்கல் விஷயம் என்ன அப்படின்னா, ஸ்பீக்ஸுன்ற தலைப்பு டைட்டில் எனக்கு கிடைக்கல. ஆகையினால் நான் ஜெஸி ரைட்ஸ் அப்படிங்கிற இந்த சேனல் வழியாக உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அற்புதங்கள் நம்ம வாழ்க்கையில் கண்டிப்பாக நடந்துக்கிட்டே இருக்குது. தினம் தினம் நடந்துகிட்ருக்கு. பல நேரங்களில் நாம் அதை கண்டுபிடிக்கிறதில்ல. இது அற்புதம் அப்படின்னு நாம் புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அது நம்மளுடைய பலத்திலே வந்தது, நம்ம திறமையிலே வந்தது, அறிவினால் வந்தது அப்படின்னு எதையோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு நாம் தொடர்ந்து அந்த விஷயங்களை பார்க்குறோம். ஆனால் உண்மையிலே நாம் நினைக்காத, நம்மளால் செய்ய முடியாத, கொஞ்சம் கூட எதிர்பாராத ஒரு விஷயம் நம்ம வாழ்க்கையில் நடக்குது அப்படின்னா கண்டிப்பாக அது ஒரு அற்புதம் தான். இது மாதிரி விஷயங்களுக்கு நம்ம யாரும் தகுதியானவங்க இல்லை. என்னையே எடுத்துக்கோங்க, நான் இப்படி ஒரு சேனல் துவங்குறதுக்கு தகுதியான ஆள் கிடையாது இல்லையா? ஆனால் ஆண்டவர் என்ன இதை ஸ்டார்ட் பண்ண வச்சுருக்கார். இதோடைய நோக்கங்கள் அவருக்கு தெரிஞ்சிருக்கும், ஒருவேளை எனக்கு தெரியலைன்னாலும். இன்றைக்கி வரைக்கும் நான் என்ன யோசிக்கிறேன், இது வழியாக எனக்கு தெரிஞ்ச ஏதோ கொஞ்சம் சின்ன சின்ன விஷயங்களை மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுப்போம் அப்படிங்கிறது மட்டும்தான். இந்த சேனல் தொடர்ந்து நல்லா வர்றதுக்காக ப்ரேயர் பண்ணுங்கள். உங்களுடைய ஆலோசனைகளையும் கமெண்ட் பாக்ஸில் போட்டு விடுங்க. மறக்காமல் நீங்கள் இதை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரியா? இப்போ இந்த மாதிரி அதிசயங்களுக்கு, அற்புதங்களுக்கு நம்மளுடைய பார்த்து என்னவாக இருக்கும்னு யோசிக்கிறீங்க? ஆண்டவர் அற்புதங்கள் செய்கிறார், ரைட்டு. அதே சமயம் அதில் நம்மளோட வேலைன்னு ஒன்று இருக்கா? என்ன இருக்குது? கீழ்ப்படிதல் அப்படின்னு சொல்லலாமா? எனக்கு ரொம்பவும் அடிக்கடி நான் யோசிக்கிற ஒரு விஷயம், கானாவூர் கல்யாணம். அதில் அவர் பச்சை தண்ணியை திராட்சை ரசமாக மாற்றினார் அப்படின்னு சொல்லி நம்ம ஈஸியாக அதை கடந்து போகிறோம். உண்மையில் அவர் என்ன சொல்கிறாரோ அதை செய்யுங்க அப்படின்னு இயேசுவின் தாய் சொன்னப்போ அவர் என்ன சொன்னார்? நீங்கள் ஜாடியில் தண்ணி நிரப்புங்கன்னு சொன்னார். அந்த இடத்துல நீங்களோ நானோ இருந்திருந்தால் அப்படி சொன்னால் நம்ம பதில் என்ன சொல்லியிருப்போம்? ஐயா, என்ன அந்த ஆள் சொல்கிறாரு இப்படி? திராட்சை ரசம் இல்லை, கல்யாண பந்தியில் பரிமாறன்னு சொல்கிறோம், தண்ணியை நிரப்புங்கன்னு சொல்கிறாரு, நல்கி அறிவு இருக்கா அப்படின்னு நம்ம யோசிப்போமா இல்லையா? உண்மை இதுதான். கண்டிப்பாக நம்ம யோசிப்போம், கண்டிப்பாக நம்ம பேசுவோம். ஆனால் அந்த ஊழியர்கள் அவர் சொன்ன பேச்சை கேட்டு தண்ணியை நிரப்புனாங்க. அந்த கீழ்ப்படிதல் நம்மக்கிட்ட இருக்கா? ஆண்டவர் நம்மளோட வாழ்க்கையிலையும் நிறைய அற்புதங்களை செய்யறதுக்கு ரெடியாக தான் இருக்கிறாரு, செஞ்சுக்கிட்டேவும் இருக்கிறார். அதுக்கு முதல் படியாக நம்மக்கிட்ட இருக்க வேண்டியது ஒரு கீழ்ப்படிதல்.
அவர் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிதல், அவரோட குரலுக்கு செவி கொடுக்கிறது, அவர் சொல்கிறத அவநம்பிக்கை இல்லாமல் முழுக்க நம்பி செயல்படுகிறது. இதை நீங்கள் உங்கள் லைஃப்பில் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இப்படி நடக்குமா, இது கிடைக்குமா, இது வருமா, அப்படிலாம் எதுவுமே யோசிக்காதீங்க. உங்கள் மனதிலே ஆண்டவர் ஒரு விஷயத்தை செய்ய சொன்னால் தயங்காமல் செய்யுங்க. அதை வெற்றியில் கொண்டு வந்து சேர்க்க வேண்டியது ஆண்டவர் தான், இல்லையா? எந்த நேரத்துலையும் ஆண்டவரோட வார்த்தைகளிலே சந்தேகப்படாதீங்க. ஆண்டவரோட குரலை ஒதுக்கி வைக்காதீங்க. உங்கள் வாழ்க்கைக்கும் நிறைய அற்புதங்கள் காத்திருக்கு, என்னோட வாழ்க்கை போலவே. ஆகையினால் அற்புதங்களுக்கான மனநிலையை நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. அதாவது கடவுளின் வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க, கடவுளின் குரலுக்கு செவி கொடுங்க. அற்புதங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையிலையும் நிறைய வரும். தொடர்ந்து அடுத்த நிகழ்ச்சியில் பார்க்கலாம். சைனிங் ஆஃப் வினோலியா ஃபார் ஜெஸி ரைட்ஸ்.